எது கடவுள் அப்படின்ற நான் தேடல அந்த விஷயத்துல. இருப்பு எது, உண்மையா இங்க எது இருக்கு, மாறாத உண்மையா எது இருக்கு அப்படிங்கறது நம்ம தேட வேண்டியதா இருந்துச்சு. எல்லா பொருளுமே இன்னைக்கு இருக்கிறது நிலையில்ல, பொருள் வாழ்க்கை நிலையில்ல, மனிதர்கள் யாரும் நிலையா இருக்க முடியல. அப்படிங்கிற போது நிலையானது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அப்படி பார்க்கும்போது இந்த பொருள் எல்லாம் இருந்து மறையிறது. மறையாத இருப்பு, மறைந்து இருக்கக்கூடிய நிலையான இருப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுதான் நாம இந்த எதுலாம் இப்ப இருக்கு. தனிம வகையில சயின்ஸ் சொல்லுது 108 தனிமம், இப்ப 118 ஆக்கிருக்காங்க அன்னைக்குல இருந்து. இந்த ஆன்மீகத்துல பஞ்சபூத தொகுப்பு தான் இந்த உலகம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு விதத்துல பண்ணும்போது அந்த பஞ்சபூத தொகுப்பு, இந்த 108 தனிமம், இந்த அணு, மூலக்கூறு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு இதெல்லாமே அறிவியல் பூர்வமா நான் படிச்ச அறிவை வச்சுக்கிட்டு எனக்கு பயன்பட்ட அந்த அறிவியல்னால நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். கணிதவியல் படிச்சிருந்தா கூட அதனுடைய படிச்ச அந்த சராசரி அறிவியல் நான் இந்த வெறும் எளிமையான இந்த விஷயம் தான். இந்த விஷயத்த நான் பகுத்து பார்க்கும்போது பஞ்சபூதம் சொல்றது ஒரே ஒரு பூதமா வெப்பமா தான் அது நிக்குது. சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம், சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம். சரணம் சரணம் குருவே சரணம் வெப்பதாசரே சரணம், சந்ததம் பணிந்து சரணங்கள் சொன்னோம் சர்க்குருநாதா சரணம். சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம், சகலமும் உணர்ந்து அறிவில் தெளிந்த வெப்பதாசரே சரணம். சஞ்சலம் தீர்த்து நல்வழி காட்டி எங்களுக்கு அருள்வாய் சரணம்.